அனைவருக்கும் கணித வணக்கம். இப்போ பார்க்க போகிற கணக்கு 7ஆம் வகுப்புக்குரிய கணக்கு முதல் பருவம். இயற்கணிதம்ங்கிற யூனிட்டில் பயிற்சி 3ல் 5வது கணக்கை பார்க்க போகிறோம். ஒரு முழு எண்ணின் 3 மடங்குடன் 9ஐ கூட்ட 45 கிடைக்கிறது எனில் அந்த எண்ணை காண்க அப்படின்னு சொல்லி கணக்கு கொடுக்கப்பட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த கொஸ்டினுக்கு வச்சு அமைச்சு ஒரு சமன்பாடை கொண்டு வர போகிறோம். ஒரு முழு எண்ணின் 3 மடங்கு, அந்த முழு எண் என்பது என்ன செய்யறோம், எக்ஸ்னு வச்சுக்கிறோம். முழு எண் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். அதோடைய 3 மடங்கு, மடங்குனாவே என்ன எழுதுவோம், நம்ம பெருக்கணும். 3 மடங்கு அப்படிங்கிறப்ப என்னன்னு எழுதுவோம், 3x. அதனோட எதை கூட்ட போறோம், 9ஐ கூட்ட 3xோட 9ஐ கூட்ட கிடைப்பது என்னது, 45. இதான் சமன்பாடு. இப்போ நமக்கு தேவை எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்க போறோம். 3x ஈக்குவல் டு இந்த 45 அப்படியே போட்டுக்கிறோம். இந்த பிளஸ் 9 வலதுபுறம் எழுதும் பொழுது -9ஆக எழுத வேண்டும். இப்போ பாருங்க, 3x ஈக்குவல் டு 45ல 9 கழிச்சோம்னா 36. அடுத்து x இஸ் ஈக்குவல் டு 36. 3 இடது பக்கம் பெருக்கிட்டு இருக்கு, வலது பக்கம் அந்த நம்பரை கொண்டு போகும் பொழுது வகுத்தல் செயல்பாட்டுக்கு எழுதணும். இப்போ பாருங்க, 36 3ஐயும் சுருக்கினால் 1 3 3 12 3 36. அப்ப எக்ஸினுடைய மதிப்பு என்ன கிடைச்சிருக்கு, ஆன்சரு 12. அப்ப இந்த கேட்கப்பட்ட கேள்வி அந்த எண்ணை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த எண் இஸ் ஈக்குவல் டு 12. ஆன்சர் வந்து 12. புரிஞ்சுங்களா?